நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுண்டமணி கதையின் நாயகனா அரசியல்வாதியாக களமிறங்கியிருப்பார். படத்தை பார்த்த பிறகு தான் இவர் இந்த படத்தில் மட்டும் இல்லை வேறு எந்த படத்துலையும் நடிக்காமல் இருக்கிறதே அவருக்கும் நல்லது, ரசிகர்களுக்கும் நல்லதுன்னு தோணியிருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிகிராஃப் ப்ரொடக்ஷன். இயக்கம் சாய் ராஜகோபால். நடிகர்கள் கவுண்டமணி, யோகி பாபு, ரவி மரியா, சுந்தர், மொட்டா ராஜேந்திரன், சிங்கமுத்து, சித்ரா லக்ஷ்மன், வையாபுரி, முத்துக்கால, கூல் சுரேஷ், சென்ராயன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. பழையபடி பஞ்ச வசனங்களை பேசினாலும் இந்த படத்தில் எதுவுமே எடுபடல. இந்த வயதில் அவருக்கு ஆக்ஷன் காட்சி வேற வச்சிருக்காரு இயக்குனர். தமிழ் சினிமாவில் உள்ள அத்தனை காமெடி நடிகர்கள் இருந்தும் நகைச்சுவைக்கு வழி இல்லை இந்த படத்தில். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த எல்லா நிகழ்வையும் பட்டியலிட்டு இந்த படத்தில் காட்சியாக வச்சுருக்காரு. திராவிட கட்சி முதல்ல தேசிய கட்சி வரைக்கும், நேற்று ஆரம்பித்த விஜய் கட்சி வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. பெரிய நட்சத்திர பட்டாளங்களை வச்சுட்டு தமிழக அரசியல் கலை சம்பவங்களை பங்கமாக கலாய்ச்சிருப்பது ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு காட்சியும் துண்டு துண்டாக இருந்துச்சு. படத்தில் எடிட்டிங்கும் சரியில்லை, இசையும் செம சொதப்பலாக இருந்துச்சு. மொத்தத்துக்கு ஒத்த ஓட்டு முத்தையா டெபாசிட் இல்லை.